அடுத்தபடியாக கர்ஜிக்க வருகை தரும் ஜோதிடத்தினுடைய புரட்சி நாயகி என் அன்பு சகோதரி கரூர் மணிமேகலை அவர்களை அன்போடு பேச வருமாறு அழைக்கிறோம். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் திரு பிரகாஷ் தம்பி அவர்களுக்கும் சங்க உறுப்பினர் அவர்களுக்கும் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இங்கு வீற்றிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம். அதாவது நான் தான் காலையிலேயே கம்முன்னு பேசிட்டு கிளம்பிடுறது. மற்றவங்களாம் பேசுகிறத கேட்கும்போது நம்ம ஜோசியை மறந்து போயிடும் போல இருக்கு. பேசக்கூடாதுன்னா இருந்தாலும் வருது ஆளுங்க மறந்துருச்சுடா. நிஜமாலுமே ஜோசியுமே மறந்துருச்சு, முடியல என்னால். அதாவது ஜோசியத்தை பார்த்து எல்லாம் ஜாதகத்தை பார்த்து சுக்கர திசை, சனி திசை, குரு திசை, எல்லாம் போங்கடா 12 சக்கரை 7.5 வந்துருச்சு 8.5 வந்துருச்சு, இதையே சொல்லி எத்தனை நாளைக்கு நான் சாவடிப்பீங்க. எங்கே போனாலும் அந்த சீசனில் எல்லாம் வேடந்தாங்கல் வந்து தாண்டா ஆகணும். எப்போ எங்கே சுற்றினாலும் கடைசியில் பாரம்பரியத்துக்குள்ளே வந்து தான். பிரபஞ்சங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பிரபஞ்சத்தை நம்ம வசம் ஈர்ப்பது அப்படிங்கிறது எல்லாரும் ஈர்க்கிறது ஈஸின்னு நினைக்கிறாங்க. பிரபஞ்சம் நம்மளை எப்போ கவனிக்க ஆரம்பிக்குதோ நம்ம வளர்ச்சி எங்கேயுமே நிற்காது, எவன் தடுத்தாலும் நிற்காது. ஆனால் பிரபஞ்சத்தையும் கோள்களையும் வசியம் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய இன்றைக்கி போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி மக்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க. அந்த வீடியோ தான் பிச்சுக்கிட்டு ஓடுது. என்ன பண்ணுறது, முக்கி நம்ம காலபுருஷ தத்துவம் பேசினாலும் வேஸ்ட் தான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை அப்படி தானே படைச்சிருக்கான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா மனிதன் எதற்கு பயப்பட்டான் அப்படின்னா, தன்னால் எதிர்க்க முடியாத தனக்கு மீறிய தனக்கு கட்டுப்படாத அல்லது தனக்கு புரியாத ஒரு சில விஷயங்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டான். அதுதான் உண்மை. ஆதிகால மனிதன், நம் முன்னோர்கள் தன்னால் கட்டுப்படுத்த முடியாத, தனக்கு புலப்படாத, தன்னால் எதிர்க்க முடியாத சில விஷயங்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டான். தண்ணி மழை பெஞ்சு காட்டருவி வந்துச்சு, கடல் கொந்தளிச்சுது, அதை கண்ட்ரோல் பண்ண அவனுக்கு தெரியல. கடைசியில் தண்ணியை தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிட்டான். நெருப்பு அப்படிதான், எப்போ பிடிக்குதுன்னு தெரியாது, அதை அணைக்க முடியல. அதனால நெருப்பை கடவுளாக பார்த்தான். காற்றும் அப்படிதான், பிரபஞ்ச சக்தியில் வானம் எங்கே தோன்றி எங்கே முடியுதுன்னு அவனுக்கு தெரியல, இந்த உயிர் எங்கே போகுதுன்னு அவனுக்கு தெரியல. அதனால் அவன் என்ன பண்ணான், ஆகாயத்தை தெய்வமாக வணங்கினான். அப்போது இருப்பு இயக்கம் அப்படிங்கிறது ஒரு வகையில் நம்ம அன்றாட ஒரு காரியங்களை செவ்வனே செய்து கொண்டு இருக்கக்கூடிய, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 2. அதில் பாதி அப்படிங்கிறது சந்திர இடத்துக்கு வரும். முழுசா தன்னுடைய கடமையில் தவறாமல் செய்வது சூரியனை தவிர வேறு எந்த கிரகமும் இல்லை, இல்லையா? அப்போது இவங்களையெல்லாம் கண்ணால் பார்த்தாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஏதோ ஒரு சக்தி அதுகிட்ட இருக்குதுன்னு நம்பினாங்க, அதை கும்பிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துச்சு. ஏன்னா அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில்ங்கிற மாதிரி நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கம் எது அதிகரிக்குதோ அதனுடைய செயல்பாடுகள் அதிகமாகும் போது அது நோயாகவோ பிரச்சனையாகவோ தேடுதலாகவோ அமைகிறது. நீங்கள் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் முன்னாடியே, நான் பேசணும்னு வந்ததை மறந்துட்டேன், அதனால பேசிகிட்டு இருக்கேன். வேறு என்னவோ பிரபஞ்சம் சொல்லுது, அது என்ன சொல்லுதுன்னு தெரியல, நான் பேசிகிட்டு இருக்கேன். போய் யூடியூப்பை பார்த்தா தான் தெரியும். என்ன சொல்ல வந்த, சூரியன். இப்போ என்னென்னா, இல்லை எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வியக்கத்தக்க பல ஜாதகங்கள். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே மேடை ஸ்டேஜில் நான் பேச வேண்டிய நேரத்தில் கிளைண்ட்டு பேசுனாங்க, நான் பேசினேன்.
புரியவே இல்லை. சுக்கிரன் ஒருத்தர் ஜாதகத்தில் வக்கரம், ஒருத்தர் ஜாதகத்தில் அஸ்தங்கம், ரெண்டுக்குமே விடை இல்லை. ஒருத்தருக்கு திசை, ஒருத்தருக்கு புத்தி, ரெண்டுக்குமே விட என்னால் சொல்லவே முடியல. விட தீர்ற ஸ்டேஜ்லேயும் அந்த ஜாதகம் இல்லை. எங்கே சொல்லுவீங்க? அப்போ நம்ம ஆள் அன்னைக்கே, நம்ம பாட்டை அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நிலவுக்கு போயிட்டான், செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டான், எல்லா கிரகத்தையும் ஓரளவுக்கு எல்லாம் இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சுக்கிரன்கிற கிரகத்துக்கு யாரும் போகவும் முடியல, அதனுடைய ஆழம் பார்க்கவும் முடியல. பெரிய புதகுழி இருக்கு, அதனுடைய ஆழம் என்னங்கிறது யாருக்கும் தெரியல. அப்போ சுக்கிரன்கிற ஒரு விஷயம் என்ன மாதிரி ஒரு தன்மை உள்ளதுன்னு இன்னும் யாருக்குமே தெரியல. சுக்கிரனுடைய ஆழத்தை, அதனால தான் அன்னைக்கே சொன்னான், பெண்ணினுடைய ஆழத்தை எவனாலும் பார்க்க முடியாதுன்னா. இதை விட ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் ஒரு ஆய்வுகளும் எங்கே இருக்க போகுது? நீங்கள் இன்னைக்கு நம்ம நம்பர்ஸ் ஆகட்டும், கலர்ஸ் ஆகட்டும், இந்த ஏஞ்சல்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நடக்குது இப்போது. ஆனால் நம்புகிறோம், அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம அதுக்குள்ளே ஆத்மார்த்தமாக பிரபஞ்சத்துக்குள்ளே பஞ்சபூத தத்துவத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டிங்கன்னா இதனுடைய கோட்பாடுகள் ஒரு சிம்பிளாக இப்போ சொன்னாங்க. இப்போ சும்மா லைட்டாக கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் சனிக்கு பகை, நாங்கள் காலப்பகை, நாங்கள் அடராமா அப்படின்னு புரியல. ஜாமக்கோள் அவங்க காலபுருஷ தத்துவங்கள் அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், இருந்தாலும் முடியல. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா மீனத்தில் குருவுக்கு காலப்பகைன்னு தானே கிளாஸ் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஜாமக்கோல்ல. அப்போ குருவுக்கு மீன ராசியில் சனி காலப்பகைனா இப்போ வந்திருக்கிற 2.5 வருஷம் சனி என்ன பண்ணும்? காலப்பகைனா காலத்துக்கே பகை அதானே. அப்போது குரு வீட்டில் சனிக்கு பகை இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன், சரி பகை கிரகங்களை பற்றி பேசிடலாமா அப்படின்னு. அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொருத்தர் பேசும்போது, ஐயோ இதுக்கு இப்போ பேசினவங்க லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது இதுக்கெல்லாம் விட நம்மளால் சொல்ல முடியாது போல இருக்குது. என்னால் அது பேசி அத்தனைக்கும் ஆன்சர் வச்சுருக்கேன், சொல்ல முடியாது. பகை கிரகங்களை எப்படி கொடுத்தான்னு தெரியுமா? ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சூரியனை வந்து ஆத்மகாரகன் சொல்கிறோம் இல்லையா, சந்திரனை மனோகாரகன்கிறோம், செவ்வாயை செயல்படுறவன். அவனுக்கு செயல்பட மட்டும்தான் தெரியும், யோசிக்கவெல்லாம் தெரியாது, வேகம் மட்டும்தான் இருக்கும். புதனுக்கு தான் விவேகம். புதன் மட்டுமே வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி. அவன் வந்து எந்த கிரகத்தோட சேர்றாரோ அந்த கிரகமாக முழுசாக வேலை செய்யக்கூடிய ஒரே ஆள். அதனால தான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அலி கிரகம்னா புதனை. நீ என்னவா வேணாலும் வச்சுக்கோ. மைக்கேல் ஜாக்சன்லாம் அப்படி தான், பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தான், அதெல்லாம் புதன். புதன் இலவசங்க. இப்போ இளவரசன். நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்களாம் எப்போவுமே காசு வேணும், பணம் வேணும், ஹாப்பியாக இருக்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய லக்ஸுரி வாழ்க்கையெல்லாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காசு தரக்கூடிய சாமிகளை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க. வைணவ கடவுள்கள் அதான் வச்சுருக்கான். காசு பணத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் புதன் தான், வேறு யாருமே கொடுக்க முடியாது. புதன் எப்போவுமே உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும். கடை வாங்கினாலும் செலவு பண்ணு, கடனை வாங்கினாலும் செலவு பண்ணு, என்ன நோய் வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல என்ஜாய் பண்ணு, அப்புறம் பேசிக்கலாம், செத்தா போகுது பெண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கஷ்ட காலத்திலும் கூட ஒருவன் தப்பு பண்ணுகிறானோ அல்லது தப்பு பண்ணி கெட்டு போகிறானோ அது புதனுடைய அலோடு இல்லாமல் பண்ண முடியாது. அப்போ ஒரு மனுஷனை ஹாப்பியாக வச்சுக்கிற ஒரே கிரகம் சின்ன புள்ளத்தனமாங்கிறாங்கள, அதுதான் புதன். அப்போது நீங்கள் பாருங்கள், இந்த செவ்வாய்ங்கிற கோள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற விஷயத்தில் ஆத்மகாரகன், அறிவுக்காரகன், மனோகாரகனை நட்பாக வச்சுட்டான். யார்? செவ்வாய். அவர் செயல்படுறவர் தான். செயல்படுறவர் ஆத்மாவுக்கு கட்டுப்பட்டு செயல்படணுங்கிற ஒரு அரசனை காப்பாற்றணுன்னா நம்ம கட்டப்பா மாதிரி என்னுடைய பணி அரசரை காப்பாற்றுவது, அரச வம்சத்தை காப்பாற்றுவதுன்னு கட்டப்பன் சொல்லுவோம், கட்டப்பா சொல்லுவோம் அப்படில சத்யராஜ். அந்த மாதிரி செவ்வாய் சூரியனுடைய ஆத்மாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு கிரகம் செவ்வாய்.
அவரை நட்பாக வச்சுக்கிச்சு. மன ரீதியாக சந்திரனுக்கு வந்து செவ்வாய் கட்டுப்படும். ஏன்னா மன ரீதியாக நீங்கள் எமோஷனலாக ஒரு சொந்த பந்தம் நீ அழுகிற அப்படின்னா கூசாமல் போய் அடிக்கும். ஒருத்தன் ஃபீல் பண்ணுறான், நியாயம் அவன் பக்கம்தான் நியாயம், அவன் பாவம் அப்படின்ட்டா கூசாமல் கை வைக்கும், கூசாமல் கேட்கும். இது செவ்வாய் தான். அப்போது சந்திரனையும் நட்பாக வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அறிவுக்காரங்களான குரு பகவானையும் நட்பாக வச்சுக்கிட்டார். நம்ம ஜோதிடத்தில் யோகி அவயோகி கரணம் தசாநாதன் புத்திநாதன் எல்லாமே படிச்சிருப்போம். பகை நீசம் சமம் படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஆரம்ப அடிப்படை கல்வி அது. பஞ்சாங்கத்தில் கடைசியில் இருக்கும் மேஷம் யார் யார் பகை, யார் யார் சமம், யார் யார் நீசம். முதல்ல அதை படிங்க, அதுதான் முக்கியமான ஜோதிடம் பாயிண்ட். அப்படி செவ்வாய் கண்ணியில் இருந்தால் கடல் நீரே வற்றும் அப்படின்னு ஏன் சொன்னான்னா, பகை நீசம் தெரிஞ்சிங்கன்னா தான் அதுக்கு பலன் அழகாக எடுக்க முடியும் உங்களால். அப்போது ஆத்மாவுக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் செவ்வாய் நட்பு அப்படிங்கும்போது செவ்வாயை நீங்கள் பாருங்கள், போக சுகத்துக்கு எதிரியாக வச்சான். ஆசைக்கு செவ்வாய் வேகத்துக்கு அதிபதி தான். ஆனால் போகக்காரகனான புதனுக்கும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் செவ்வாய் பகையாக தான் வச்சான். அடுத்தது காம கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கும் சனிக்கும் அவனை சமமாக வச்சான். ஏன் கொடுத்தான்? இப்போ நம்ம இங்கே நான் எப்படி நினைப்பேன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வடித்து வைத்திருக்கக்கூடிய ஜோதிடம் பழமையான ஜோதிடம் அது வந்து அதுவும் தப்பில்லை. இப்போ எல்லாரும் பேசின நம்பர்ஸோ மேஜிக்கோ அல்லது ஏஞ்சல்ஸோ அதுவும் தப்பில்லை. இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ட்ரெண்டிங்கில் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, அதுதான் விஷயம். நான் இன்ன வரைக்கும் அப்படி தான் யோசிப்பேன். நம்ம இதையும் தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா? இவங்கெல்லாம் ஜாலியாக தானே இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்? அப்போ அதுவும் அதை தப்புன்னு ஒத்துக்க முடியுமா? அதையும் தப்புன்னு ஒத்துக்க முடியாது. அப்போது இதை கொண்டு வந்து இங்கே சேர்த்தும்போது இவங்க சொல்கிற நம்பர்ஸுக்கும் நம்ம சொல்லி இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது அழகான ஒரு ஒற்றுமை இருந்திருக்கும். நீங்கள் ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அதற்கு எகென்ஸ்டாக எது பகையோ எது சமமோ எது ஆத்மார்த்தமான கிரகங்களோ அது எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிச்சு பாருங்கள், ஈஸியாக பலன் எடுத்தலாம். அது எங்கே இருக்குது? பகை வீட்டில் இருக்கா? அப்போ வந்து நமக்கு அவன் எதிரியாக தான் மாறுவான். அப்போ அடுத்து நட்பான அப்போ ஒரு தசாபுத்தியில் 9 கிரகத்தினுடைய புத்தியும் தானே வரும். தசை ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. நம்ம எல்லாத்தையும் அறுசுவையும் கலந்து சாப்பிட்டா தானே சாப்பாடு ருசிக்குது. உப்பை மட்டுமே போட்டு தின்ற முடியுமா? சர்க்கரையை மட்டுமே போட்டு தின்ற முடியுமா? வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு இருந்துட முடியும்? அப்போது எல்லாமே தேவை தானுங்க. எல்லாத்தையும் அனுபவிங்க மக்கா. முதல்ல நீங்கள் காமக்காரகனான சுக்கிரனையும் சனியும் ஏன் சமம்னு வச்சான்னா, செவ்வாய்க்கு சுக்கிரன் சமம், ஒரு ஆணுக்கு பெண் சமம்னு அன்னைக்கே வச்சுட்டான். ஒரு செக்ஷுவல் அப்படின்னு எடுத்தா ஒருவர் கணவனோ மனைவியோ இரு பாலினரும் உனக்கு திருப்தியாக இருந்துச்சா, என்னால் நீ சந்தோஷமாக இருக்கியா, உன்னால் நான் சந்தோஷமாக இருக்கேனான்னு மற்றவரை கேட்டு அவர்கள் சந்தோஷப்படி குடும்பம் நடத்துகிறவன் உண்மையான புருஷன் பொண்டாட்டி எந்த காலத்துலையும் பிரிய மாட்டான். இது அன்னைக்கே சமம்னு வச்சானா இல்லையா? செவ்வாய் சுக்கரன் என் சந்தோஷம் மட்டும் முக்கியம்னு செவ்வாய்க்கு சுக்கிரனை பகையாவோ அல்லது இதாவே வைக்கல நமக்கு. ஏன் ரொம்ப நட்பாகவும் வைக்கல, சமம்னா அதான விஷயம். அப்போ சனிக்கும் அங்கே சம்மந்தம் இருக்குது. செவ்வாய் சனியை நம்ம என்ன பண்ணுறோம்? கொளுத்த காம்பினேஷனில் கொண்டு வந்து சொருகிறோம். ஆனால் செவ்வாய் சனி சமத்தில் தான் வச்சுருக்கோம். நீங்கள் இதில் இப்போ எடுக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் புரியுது. நம்ம நாடு நீங்கள் பாருங்கள், மேஷம் வந்து வெளிநாடுங்க, இங்கிலாந்தை குறிக்கிறது தான் மேஷம். நம்ம இந்தியா எங்கே இருக்குது? 12 ராசியில். மகர ரகம் எங்கே இருக்குது? மகரத்தில் தான் இருக்குது. அப்போது மகரம் இந்தியா, இங்கிலாந்து மேஷம். இந்த 2 கிரகத்தையும் எடுங்க. இப்போ செவ்வாயும் சனியும். மேஷத்தில் இருக்கிற செவ்வாய் அதாவது இங்கிலாந்து இந்தியாவில் வந்து உச்சம். நம்ம இந்தியா இங்கிலாந்தில் போய் நீசம். இப்போ புரிஞ்சா? அவன் பப்பு
இங்கே ஆதிக்கம் செலுத்துது. நம்ம பாப்பா அங்கே வேவலை. அப்போது நம்ம வைரம் இங்கிலாந்தில் ஏன் போய் உட்காந்துருக்குதுன்னு இப்போ தெரியுதா? அது மட்டுமல்ல, இங்கிலாந்து அந்த காலத்தில் இருந்தே அவர்கள் நம்மை ஆண்டார்கள், அடிமையாக ஆண்டாங்க. ஆனால் செவ்வாய் சனி காம்பினேஷன், சனி வீட்டில் இருக்கிற செவ்வாயும் தெரிந்தோ தெரியாமையோ எக்கச்சக்கமான இந்த இன்னைக்கு அவங்க இல்லைன்னா நமக்குலாம் இந்த ரயில் எத்தனையோ பாலை நேற்று கட்டி இன்னைக்கு விழுகுது. போன வாரம் ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த வாரம் வந்து பிரச்சனைன்னு பேப்பரில் போடுறாங்க. அவன் இந்த இருந்தாலும் செவ்வாய் சனி காம்பினேஷன். ஏன்னா 2 கிரகமும் நம்பிக்கைக்குண்டான கிரகங்கள், உண்மைக்குண்டான கிரகங்கள் செவ்வாய் சனி. அப்போ அவன் போட்ட தண்டவாளமோ ரயில்வேவோ இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இங்கிலீஷ் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின எல்லாமே, கல்லணை முதற்கொண்டு எல்லாமே அவங்க கட்டினது இது வரைக்கும் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா? அவன் உண்மையாக தான் கட்டியிருக்கான். ஆனாலும் அவர்கள் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டார்களோ அந்த அளவுக்கு செவ்வாசனை தான் ட்ரெயின். இப்போவும் நெல்லை வசனாயா, நான் 2009 2010 மதுரை மீட்டிங்கில் போய் உட்காந்துருந்தேன். ஒரு ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லிட்டு இருந்தார் மெஸ்டேஜில். அப்போல்லாம் 4 பேர் தான் பேசுவாங்க, உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். இன்றைக்கி மாதிரி மீடியாலாம் கிடையாது. மணிக்கணக்கில் போய் உட்காந்துருந்தோம். நெல்லை வசனாயா ஒரே ஒரு, எப்போ நான் 2010 எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அது ஓடுது. ஆசான்னா அப்படி இருக்கணும். இன்னைக்கு செவ்வாய் சனிக்கு எத்தனையோ உதாரணம் சொல்கிறோம். லக்னத்திற்கு அவர் சொல்கிறார் 4ஆம் இடத்துல நம்ம செவ்வாய் சனி காம்பினேஷன் வந்தது. உன் வீட்டுக்கு பக்கத்தில் ரயில்வே தண்டவாளம் இருக்குதா? ரயில் போகிற சவுண்டு கூட கேட்டுட்டு இருக்கா? ஒருவேளை அது சுபர் வீடா? அரைக்கிற மிஷின் இருக்கா? எந்த நேரமும் அறவை மிஷின் சவுண்டு வந்துகிட்டே இருக்கா உன் வீட்டில்? இப்படியே நான் அதுக்கு மேலே ஒரு 15 எடுத்துட்டேன். எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன மாதிரி சவுண்டு வரும்னு எடுத்துட்டேன். மிஷினரி. அப்போ அவன் தண்டமாலம்னு எடுக்கிறாரு. அப்போ என்னென்னா ஆண் கிரக வீடு, சனி சூரியன் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே. கொஞ்சம் சுபர் வீடாக இருக்கும்போது மிஷினரி. சுக்கரன் வீட்டிலலாம் இருந்ததுன்னா மாவரைக்கிற மிஷினு. இவ்வளோதான். இதை அப்போ சொன்னதை டிப்ஸாக எழுதிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் 2010 இன்னைக்கு கிட்டத்தட்ட 16 வருஷமாக அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எவனுமே இல்லைன்னு சொன்னதில்லை. ப்ரூஃப் அப்படி இருக்கணும். ஜோதிட டிப்ஸ் கொடுத்தா அப்படி இருக்கணும். இப்போ நம்ம 33 கையில் எழுதுனா சுக்கரன் குரு ஆக்டிவேஷன் ஆகுது. சுக்கரன் ஓகே, எல்லாத்துக்கும் ஆகணுமில்ல. நான் ஒரு ஜாதகம் தர்றேன், அவனை கொண்டு வந்து நிறுத்துறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, அவனை தேத்திட்டீங்கன்னா நான் மொட்டை அடிச்சுட்டு போகிறேன். நமக்கு வாக்கிறவன் பூரா அப்படித்தான் வாக்கிறான். என்ன பண்ணி தொலைறது? நான் இடத்த முடிச்சு நம்பர் எழுதி இடத்த முடிச்சு கொடுக்குறேன். எனக்கு 15% கமிஷன் வாங்கி பக்காவாக டெவலப் ஆகிட்டு வராங்க. நமக்கு வாக்கிறது முக்கிய 2.5 மணி நேரம் ஜாதகம் சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. எங்கே போய் சொல்கிறது இந்த கொடுமையை? சரி ரைட்டு. அப்போ என்னன்னா அந்த செவ்வாசனி காம்பினேஷன். அப்போல்லாம் இங்கிலாந்தை சேர்ந்த பிரிட்டிஷ் அரசு நம்மை ஆண்டதற்கும் நம்மை அடிமைப்படுத்தியதற்கும் இந்தியா சரண்டர் ஆனதற்கும் அவர்கள் வந்து நம்மிடத்தில் வணிகம் செய்ததற்கும் அவர்கள் ரயிலை கொண்டு வந்ததற்கும் இன்றைக்கும் பெரிய பெரிய ஆச்சரியமான கட்டிடங்களை கொடுத்துட்டு போனதெல்லாம் அழியா சின்னங்களாக இருப்பது செவ்வாய் நம்ம நாட்டில் உச்சமானது தான். ஆனால் நம்ம சனி அங்கே போய் நம்ம தொலைச்சிட்டு மட்டும்தான் வந்துட்டு இருக்கிறோமோ ஒழிஞ்சு அடிமையாக கொத்தடிமையாக மட்டும்தான் பிரிட்டிஷ்காரனுக்கு இங்கிலாந்துக்கு இருந்துருக்கிறோமோ தவிர இது வரைக்கும் ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியல இங்கிலாந்தில் போய். உண்மைதானே? அப்போது ஒரு கிரகத்தினுடைய வீடு நீச வீட்டில், ஒரு லக்னாதிபதி ஒரு வீட்டில் போய் நீசமாகும்னா அந்த வீட்டில் நம்ம பப்பு வேவாது. மீறி நான் போய் செய்கிறேன்னா எப்படி செய்வேன்? கிரகம் எங்கேயா இருந்துட்டு போகுது. நான் ஒரு லக்னம், அந்த லக்னம் அங்கே போய் நீசமாச்சுன்னா அதுக்குண்டான தண்டனை கிடைக்கத்தானே வேணும். அப்புறம் அந்த காலத்தில் நானே வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம என்ன ஏமாத்துறோம்? இது அது ஒரு வகம். இந்த இன்னொருத்தர் சந்திரன் கிடைக்கக்கூடிய யோகங்களை பற்றி அழகாக சொல்லிட்டு இருந்தார். இந்த சந்திரனுக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் இருந்துட்டா அது அதியோகம். அது ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும், நிஜமாலுமே நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனால் அந்த திசை வரணும் இல்லையா? வளர்பிறை தேய்பிறைன்னு ஒன்று இருக்குது. தேய்பிறையாக இருந்தால் சீக்கிரம் முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கும். அதை கொடுத்துட்டு பிடிங்கிட்டு போயிடும். கஜகேசரி யோகம் அதே லிஸ்ட்டு தான். கஜகேசரி யோகம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அருமையான யோகம். கஜகேசரி யோகம்லாம் அவன் வந்து அப்படி யானை மாதிரி தான். கஜம்னாலே யானை தானே. அப்போது அசைக்க முடியாத ஒரு வீல் பவரில் வருவான். ஆனால் தேய்பிறையாக இருந்துச்சுன்னா
அந்த திசை முடியும் போதே தூக்கிட்டு போயிடும். பொன்னையாசாமியில் தான் அடிக்கடி சொல்லுவார், குரு அற்புதமான ஒரு கிரகம், குரு மாதிரி ஒரு புண்ணிய கிரகம் இல்லை. குரு பார்க்கும்போது குரு பார்த்துட்டா அந்த வீடு தோக்காது. ஆனால் குரு திசை கொடுத்ததை குரு திசையை எடுத்துகிட்டு போயிரும் பாரு. குரு திசை வந்து ஒருவருக்கு கொடுத்ததை சனி ஏற்றுக்கொள்ள மாட்டார். சனி திசை வேற மாதிரி தான் வேலை செய்யும். புதன் திசை கொடுக்கறத சுக்கிர திசைக்கு கேது எடுத்துகிட்டே போவாது. புதன் திசை கொடுக்கறத கேதுவை கடந்தீங்கன்னா தான் சுக்கிர திசையை ஏற்றுக்கும், திருந்தி வாழக்கூடாது. இல்லைன்னா கேது திசையிலே முடிச்சுட்டு போயிடும். அதனால தான் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் ஒரு சாமியார் கிரகத்தை கொண்டு வந்து உள்ள வச்சான். ஏன்? காதல் புதன். உன்னை பார்க்கறதுக்காக மணிக்கணக்கில் பீச்சில் உட்காந்துருப்பேன், மணிக்கணக்கில் சினிமா தேட்டரில் வெயிட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஒரு மஞ்ச கைத்தை கட்டினோடனே எங்கடா போவீங்க நீங்கள்லாம்? உங்களுக்கு எங்கடா போயிரு நேரம்? எங்கே போயிடும்? அப்போவும் அதே பொண்ணு தானே, அதே பையன் தானே, நேரம் இல்லை. எப்படி கசக்கும் அது? அப்போ கம்முன்னு லிவிங் டுகெதர் லைஃப்பில் ஒட்டு போனால் ஜாலியாவது இருக்கும்ல, பொழுதுனைக்கு காத்துக்கிட்டாவது கிடப்பாங்கல்ல. யோசிச்சு பார்த்தா அதான் உண்மை மாதிரி இருக்குது. எல்லாம் புதனை ஆக்டிவேஷன் பண்ணுங்கிறாங்க இல்லைங்க. இப்போ சுக்கரனுக்கு என்னங்க வேலை? அப்போ கேதுவோட நாசமாக போனால் பரவாயில்லையா? சுக்கரனுக்கு வரவே வேணாமா? புரியல எனக்கு ஜோசியம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது இதில்.